பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. உளுந்தூர்பேட்டை விநாயகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை கல்லூரியின் முதல்வர் குமரேசன், உளுந்தூர்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் தலைவர் நமச்சிவாயம், செயலாளர் கணேசன், பொருளாளர் வேலுச்சாமி மற்றும் இயக்குனர் மயில் மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கல்லூரியின் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு கோஷங்கள் எழுப்பி முக்கிய வீதிகளில் சாலையோரம் காவலர்களின் பாதுகாப்போடு பேரணியாக சென்றனர். மொடக்குறிச்சி வட்டம் குளூர் ஊராட்சி செங்கரைப்பாளையம் பகுதிகளில் உள்ள விவசாயிகளின் மாடு, எருமை, கன்று என அனைத்து கால்நடைகளுக்கும் 23/7/2025 புதன்கிழமை காலை தமிழ்நாடு அரசின் கோமாரி நோய் தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் சர்வதேச அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் திறம்பட செயல்பட்ட மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், PT பீரியட் கடன் வாங்காதீர்கள் என ஆசிரியர்களுக்கு அட்வைஸ் செய்தார். ஒடியார்பாளையம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவான ஆடி திருவாதிரை நாளை தொடங்கப்பட உள்ளது. ஜூலை 27ஆம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். இதனை ஒட்டி ஆலய வளாகம் முழுவதும் தூய்மை செய்யும் பணி மற்றும் ஆலயத்தின் கோபுர கலசங்கள் என அனைத்தையும் தூய்மை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பிரதமர் வருவதற்கான மேடை அமைக்கும் பணிகள் தீவிரம். ஆம்பூர், ஜல்லால்பேட்டை மற்றும் மின்னூர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம். MLA வில்வநாதன் பங்கேற்பு. ஆடி மாதம் பிரதோஷம் சிறப்பு வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் 22/7/2025 கீழ்பெண்ணாத்தூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பெருமானுக்கு ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு வாசனை திரவியங்கள், பால், தயிர், பன்னீர், வெட்டிவேர், விபூதி, சந்தனம், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், அனைத்து வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம், அலங்காரங்கள், பல வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து வண்ண மலர் மாலைகளால் அலங்கரித்து மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க சங்குகள் முழங்க மந்திரங்கள், பாட்டுக்கள் பாடி பிரசாத நெய்வேத்தியங்களுடன் தீபாராதனை நடைபெற்றது. உற்சவர் 3 முறை ஆலயம் சுற்றி வந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்திகேச பெருமானை வேண்டி அருள் பெற்றனர். பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு E-Paper செய்தியாளர் நிர்மலா ஸ்ரீதர், திருவண்ணாமலை. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.